மும்பை இந்தியன்ஸை கடப்பாறை லைனப்னு சொல்கிறோம். அப்படி அவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மா இவர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 70+ ஒரு செஞ்சுரி போட்டு நம்பர் 1 ஓடிஐ பேட்ஸ்மேனாக இருக்காரு. செகண்ட் விக்கில்டன் இவர் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட்டில் எதுவும் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. தேர்ட் சூரியகுமார் யாதவ் இவர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான T20 போட்டியில் டீசென்டான பேட்டிங்கை வெளிப்படுத்தினாரு. அடுத்தது திலக் வர்மா ஆசியா கப்பில் சிறப்பான விளையாட்டு வெளிப்படுத்தினாரு. ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்தது ஹார்திக் பாண்டியா ஆசியா கப்பில் பேட்டிங்லேயும் டீசென்டான ஃபார்ம், பவுலிங்லேயும் டீசென்டான ஃபார்மில் இருந்தார். அடுத்தது நமந்தீர் இவர் ஏஷியா கப் ரைசிங் ஸ்டார் மேட்ச்சில் நல்ல ஒரு ஃபார்மில் இருந்தார். அடுத்தது ரூதர் ஃபோர்ட் இவர் நியூசிலாந்துக்கு எதிராக ஒன்றும் பண்ணல. T10ல 48 ரன் 18 பந்து அடிச்சு சரியான ஃபார்மில் இருக்காரு. மிச்சில் சாண்டனர் இவர் வெஸ்ட் இண்டீஸ் எதிரான விழுத்தனமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. பேட்டிங்லையும் பவுலிங்லையும் செம்ம ஃபார்மில் இருக்காரு. இந்த பேட்டிங் லைனை வச்சு மும்பை இந்தியன்ஸ் 2026 கப் அடிப்பாங்களாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.